Holidays-nale, adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப். தொடர்புக்கு 9840551787. தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டுத் தருகிறோம். ஆதனையர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு பத்திரிகையாளர் திருமிகு விமலேஸ்வரன் வந்துள்ளார். வணக்கம் மெல் சார். வணக்கம் சார். எஸ்எஸ்ஐ படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. அதுவும் எங்க படுகொலை செய்யப்பட்டிருக்காருன்னா மடத்துக்குளம் எம்எல்ஏ, அதிமுக எம்எல்ஏ மகேந்திரன் அவர்களுடைய தோட்டத்தில் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. படுகொலை செய்யப்பட்டவர் வந்து குடிமங்கலத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷனில் எஸ்எஸ்ஐயா பணிபுரிகிறார். என்ன நடந்திருக்கு, குறிப்பாக குடும்பத்துக்குள்ளே நடந்த சண்டை, பெட்ரோல்லேருந்து வரும்போது இந்த கொலை நடந்திருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த கொலையை பற்றின விவரங்களை எங்களுக்காக சொல்லுங்கள் சார். அதாவது கடந்த 5ஆம் தேதி இரவு 11 மணி, 11லேருந்து 12 மணிக்குள்ளே, அதாவது திருப்பூர் மாவட்டம் உடுமலைக்கு பக்கத்தில், அதாவது ஆக்சுவலாக காவல் நிலையம் பார்த்திங்கன்னா குடிமங்கலம் காவல் நிலைய சரக எல்லைக்கு உட்பட்ட பகுதி. ஆனால் அந்த இடத்துக்கு பேர் சிக்கனொத்துன்ற பேர், அந்த ஊருக்கு பேர் சிக்கனொத்துன்ற ஊர். அங்கே வந்து ஒரு தனியார் நபர்களோட தோட்டம், அந்த தோட்டத்தில் வந்து இந்த சம்பவம் நடந்திருக்கு. இரவு 11 மணிக்கு, 5ஆம் தேதி இரவு 11 மணிக்கு ரோந்து வாகனத்தை எடுத்துகிட்டு, அதாவது குடிமங்கலம் காவல் நிலையத்தோட எஸ்எஸ்ஐ சிறப்பு உதவி ஆய்வாளர், அவர் வந்து சண்முகவேல், 57 வயது அவருக்கு. அவர் வந்து ஒரு ஏஆர் ஆயுதப்படை காவலர் அழகுராஜா என்பவருடன் இரவு எப்போதும் போல ரோந்து வாகனத்துக்கு அவர் இரவு 9 மணிக்கு வராரு. ரோந்து வாகனத்தில் அவர் பயணிக்கிறார், பேட்ரோலிங்கில் இருக்கார். அப்போ அந்த சிக்கனூத்துன்ற கூட்ரோடு பக்கத்தில் அவர் இருந்துகிட்ருக்காரு. அவருக்கு வந்து வாக்கி டாக்கியில் தகவல் வருது. என்னென்ன, இந்த மாதிரி சிக்கனூத்தூரில் இருக்க இந்த தோட்டத்தில், லொக்கேஷன் சொல்லுவாங்கள்ல, இந்த தோட்டத்தில் வந்து ஒரு தகராறு நடந்துக்கிட்டு இருக்கான், அவரே ரொம்ப சத்தமாக இருக்கான், போய் பாருங்கள், உடனே போய் பாருங்கன்னு. இவர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் 100 கால்ஸ்லேருந்து இவருக்கு வருது இன்ஸ்ட்ரக்ஷன். ஓகே, இந்த 100 கால்ஸுக்கு யார் போகிறாங்க அப்படின்னா, கண்ட்ரோல் பக்கத்தில் இருக்கவங்க 100க்கு கால் பண்ணுறாங்க. 100க்கு கால் பண்ணும்போது அவர் என்ன பண்ணுறாங்க, அந்த பக்கத்தில் இருக்கவங்க இந்த தோட்டத்தோட மேலாளர் ஒருத்தர் இருக்கார், ரெங்கசாமின்னு சொல்லிட்டு, அவருக்கு தொடர்பு கொள்கிறாங்க. அவருக்கு தொடர்பு கொள்ளி, உங்கள் தோட்டத்தில் ஒரே கலவரமாக இருக்குங்க அப்படின்னோடனே, அப்படியா நாங்கள் 100க்கு கால் பண்ணுறோன்னா அவரும் 100க்கு கால் பண்ணுறாரு, ரெங்கசாமி 100க்கு கால் பண்ணிவிட்டு அவர் அந்த ஸ்பாட்டுக்கு வர்றதுக்கும் இந்த பெட்ரோல் வண்டி வர்றதுக்கும் கரெக்டாக இருக்குது. பெட்ரோல் வண்டி வந்தோடனே உள்ளே ஒரு தோட்டத்துக்குள்ளே சத்தம் தான் கேட்கும், அவ்வளோ பெரிய இருட்டில் உள்ள ஒரு குட்டி வீடு, தோட்டம்னா ஒரு சின்ன வீடு ஒன்று இருக்கும். இப்போது என்ன பண்ணுறாரு, இவர் வாகனத்தை இங்கே விட்டுட்டு, இருப்பா நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு, எப்பவுமே எஸ்எஸ்ஐ வந்து இறங்கி போவாங்கள்ல, போய் பார்க்கும்போது அதே நேரத்தில் தான் அவர் இறங்கி போய் பேசிகிட்டு இருக்கும்போது தான் ரங்கசாமியும் அங்கே வர்றாரு. அந்த தோட்டத்தின் மேலாளர் வர்றாரு, மேனேஜர் வர்றாரு. அப்போ பார்த்தா அங்கே தோட்டத்தில் வேலை செய்கிற மூர்த்தின்ற ஒரு நபருக்கு வந்து வயதானவர் நபர், அவருக்கு இந்த ஒரு கண்ணுலேருந்து ஒரு பக்கம், அதாவது வலது பக்கம் முழுவதுமாக தாக்கியிருக்காங்க. ஓகே, தாக்கி இந்த கண்ணு ஃபுல்லாக, அவரால் இந்த கண்ணு திறக்க முடியல, முகம் ஃபுல்லாக ரத்த காயத்தோட, தாடி அப்படியே ஒரு தோட்டத்தில் வேலை செய்கிறவர் எப்படி இருப்பார் அதே மாதிரி மூஞ்சி ஃபுல்லாக, அந்த கண்ணு ஃபுல்லாக அடி காயங்களோட ரத்த காயங்கள் இருக்குது. உடனே என்ன பண்ணுறாரு, இங்கே வா, என்ன தகராறு நடந்துச்சுன்னு கூப்பிட்டு எஸ்எஸ்ஐ கேட்குறாரு. உடனே கேட்டவொடனே என்ன பண்ணுறாரு, என்ன தகராறுன்னு, இல்லை சார் என் பையன் என்னை அடிச்சிட்டான் அப்படின்னோடனே, அங்கே வந்து இவர் பையன் அங்கே இருக்கான், தங்கப்பாண்டின்னு சொல்லிட்டு, இவரோட குடும்பத்தினர் தான் அங்கே வசித்து வேலை செய்துட்டு இருக்காங்க, தோட்டத்தை பார்த்துருக்காங்க. ரெண்டாவது இப்போ தான் வந்து இவர் என்ன பண்ணுறாரு, இவ்வளோ காயம் ஏற்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு உடனே அடுத்த செகண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க, போலீஸ் மேலே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாங்க. வந்துட்டாங்க, எஸ்ஒய் இதுக்கு வந்துட்டாங்க, சீன் ஆஃப் கிரைம் எங்கே நடந்துகிட்ருக்கோ அந்த அசம்பாவிதம் நடக்கிற எஸ்ஒஎஸ்க்கு வந்துட்டேன் நான், இங்கே வந்து இவங்க வந்துட்டேன், ஆம்புலன்ஸ் வர வைக்கணும், எனக்கு ஆம்புலன்ஸ் வேணும், இவர் இப்போ அடிபட்டிருக்காரு, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறோன்றதுக்கு தான் அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இவங்களை உடனே ஃபோட்டோ எடுக்கணுன்றதுக்காக காயப்பட்டவரை ஒரு புகைப்படம் எடுக்கிறார். புகைப்படத்தை எடுத்துகிட்டு இன்னொரு பேர்னா அந்த பாண்டின்ற அந்த பெரிய பையனை ஒரு புகைப்படம் எடுக்கிறார். எடுத்தோன்னே உட்கார வச்சு, என்ன அந்த மாதிரி பண்ணுறீங்க, குடும்பத்தில் உங்களுக்கு இவ்வளோ தகராறு, நீங்களாம் எந்த ஊரியா அப்படின்னு கேட்கும்போது, நாங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் வேடச்சந்தூருங்க அப்படின்ற ஒரு தகவலை கொடுப்பாங்க.
எப்பயுமே வந்து ஒரு ஊரில் வந்து ஒருத்தங்க வராங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, இப்போ நீங்கள் வெளியூரில் போனால் குறிப்பிட்டு உங்கள் ஊர் பக்கத்தில் இருக்க ஒரு ஊரை தான் சொல்லுவீங்களே தவிர, அதுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு இன்டீரியர் வில்லேஜை நீங்கள் சொல்ல மாட்டீங்க. ஆமாம் ஆமாம் ஆமாம். இப்போ நாங்கள் திண்டுக்கல் பக்கத்தில் வேடச்சந்தூருங்க. திண்டுக்கல்னா எந்த ஊர்? திண்டுக்கல் பக்கத்தில் வேடச்சந்தூர்னா முடிஞ்சு போச்சு. வேடச்சந்தூர் பக்கத்தில் மாரம்பாடியை சார்ந்தவங்களா, மாரம்பாடியை பக்கத்தில் வந்து நாயக்கனூரை சேர்ந்தவங்களா அப்படிலாம் கேட்க மாட்டாங்க. வேடச்சந்தூர் அப்படின்னு ஒரு தகவல் கொடுத்து நான் 2 பேர் ஃபோட்டோ இல்லைங்க எதனால் பிரச்சனைன்னு கேட்கும்போது, இந்தமாரி என் சின்ன பையன் வந்தான், என் சின்ன பையன் வந்தவனை தான் என்னை இப்போ பயங்கர பிரச்சனை பண்ணுறான். ஓகே, எங்கே அவன் கேட்டால் மணிகண்டன்ட்டு அவன் இருக்கான், அவன் அங்கே நிற்கிறான் பாருங்க அப்படின்னோடனே, அவனை ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்டுங்க வா, இந்த மாதிரி அப்பாவை இந்த மாதிரி பண்ணலாமா, எதுக்கு தகராறு பண்ணுறீங்க அப்படின்னும்போது, இதில் இருவரில் ஒருவர் மீதமான மது அருந்ததாக தான் அப்படி தான் தகவல் இருக்குது. ஆனால் அளவுக்கு அதிகமாக மது அருந்துறதா எங்கேயுமே தகவல் இல்லை. அப்படி தகவல் தான் வருது தவிர நிதானம் இல்லாத, ஏன்டா அவங்க புகைப்படங்களை பார்க்கும்போது அவங்க நிதானம் இல்லாத போதையில் இருந்ததா புகைப்படத்தில் காட்டலாம். அன்கான்சியஸ்னா அந்த அவங்கள நிற்க வைக்க முடியாது. அப்போ இதுலேருந்து ஒரு விஷயம் தெளிவாக தெரியுதா? அப்போ புகைப்படம் எடுக்கிறாங்க. அந்த மகன் தங்கப்பாண்டியன்றவருக்கு வந்து உடலில் எந்த காயமும் இல்லை. ஆனால் அவரோட தந்தைக்கு வலது பக்கம் ஃபுல்லாக கண்ணே திறக்கும்போது முகம் முழுவதும் ரத்த காயம், அடி கை கால்லாம் அடி. உடனே புகைப்படம் எடுத்து உடனே காவல் நிலையத்துக்கு அனுப்புகிறார். காவல் நிலையம்னா அவங்க காவல் நிலையத்துக்கு இங்கே வந்துட்டார், அந்த குரூப் இருக்குது, இந்த மாதிரி அடிபட்டுருக்கு, உடனே ஆம்புலன்ஸ் வரணும், இவர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகணும். உடனே இங்கே வாங்கயா, உடனே ஸ்டேஷனுக்கு வாங்க. ஸ்டேஷனில் என்ன பண்ணுவாங்க, அடித்தவன் யாருன்னு பார்க்கும்போது இந்த பக்கம் மணிகண்டன் ஒரு கேரக்டர் நிற்குது. அவனை ஃபோட்டோ எடுக்க கூப்பிட்றாரு. ஓகே, அவன் திரும்பி வந்து ஃபோட்டோ எடுக்க அலோவ் பண்ண மாட்டேன்றான். உன்னை தானடா கூப்பிட்றா. அப்போ போலீஸ் எந்த லாங்குவேஜில், அப்பா இங்கே இருக்காரு, பையன் இங்கே இருக்கான். அப்போ ஒரு அப்பாவோ ஒரு சின்ன பையன் அடிச்சிட்டான், சின்ன பையன் வந்துட்டான், என்ன விஷயம்னு கேட்குறாரு. நானும் என் பெரிய பையன் தாங்க இங்கே இருக்கிறோம், என் சின்ன பையன் பக்கத்தில் இங்கே எங்கேயோ இருங்கவன் இன்றைக்கி வந்துட்டாங்க, அவன் குடிச்சிட்டு வந்து அவன் ரொம்ப தகராறு பண்ணுறாங்க, என்னை வந்து இப்படி அடிச்சிட்டாங்க அப்படின்னோடனே, அவன் எங்கேயாண்ணா வாங்குறே இங்கே வாயா அப்படின்னு கூப்பிட்டா அவன் வரமாட்டான். ஃபோட்டோ எடுக்கும். நீ எப்படி என்னை ஃபோட்டோ எடுப்பேன்னு சொல்லிட்டு அவன் கெட்ட வார்த்தைகளில் பேசிட்டு இவரை எஸ்எஸ்ஐயை வந்து அடிக்கிறதுக்கு தாக்கிறதுக்கு வரான். கத்தி எடுத்துகிட்டு அருவா எடுத்துகிட்டு அங்கேருந்து அருவா எடுத்துகிட்டு உடனே இவர் ஏன்றாரு. அதுக்குள்ளே இந்த ரங்கசாமி வந்துட்டார், அந்த மேலாளர் வந்துட்டார். அவர் கூட தான் இப்போ பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆம்புலன்ஸ் வந்துட்டுருக்கு, ஆம்புலன்ஸில் உங்களை கொண்டு போகலான்னு. அடுத்த செகண்ட் அவன் அட்டாக் பண்ண ஆரம்பித்தோடனே ரங்கசாமி தலை தெறிக்க ஓடுறாரு. இங்கே சத்தம் கேட்குது. உடனே இவரை திறத்திக்கிட்டே போகிறாங்க. போகும்போதே இவரை வெட்டிட்டான் கழுத்தில். எஸ்எஸ்ஐயை வெட்டினான். ஓகே, வெட்டின உடனே அவர் வெட்டின உடனே கீழே விழுந்துட்டாரு. விழுந்த உடனே தான் அவனை கழுத்துலேயே வெட்டுறாங்க. இப்போ அவருடைய புகைப்படம் பார்த்தீங்கன்னா அவர் இப்படி இருக்காரு, யூனிஃபார்ம், ஆமாம், ஸ்டாரு. அவர் கழுத்து இந்த பகுதியிலேருந்து இங்கே வரைக்கும் அப்படியே வெட்டி அந்த பாலமாக எடுக்கப்பட்டிருக்கு. பேண்ட்டு மட்டும் வந்து பேண்ட்டு போட்டிருக்கிறதோட பேண்ட்டு கைட்டி இவ்வளோ தூரம் இருக்குது, அந்த புகைப்படமே சொல்லும். அப்போது அவர் ரொம்ப தூரம் அந்த தோட்டத்துக்குள்ளே ஓட விட்டு தான் 2வது வெட்டியிருக்கான். வெட்டி அப்படியே அவரை பிடிச்சி ஏதோ பண்ணி தான் மேலே உட்காந்து ஏதோ பண்ணும்போது தான் அவர் வந்து பேண்ட்டு வந்து இவ்வளோ தூரம் வந்ததுக்கு காரணம். எப்போ யூனிஃபார்ம் வந்து பர்ஃபெக்டாக போடுவாங்க, யூனிஃபார்மை லூஸாலாம் போட மாட்டாங்க. அப்போது பெல்ட்டோட பேண்ட்டு கைண்டி இவ்வளோ தூரம் வந்திருக்கு அவருக்கு. அப்போது காலை பிடிச்சி இழுத்துருக்கணும் ஏதோ ஒரு கொடூரமாக அவர் தாக்கப்பட்டிருக்காரு. உடனே எந்திரிச்சு அட்டம் பண்ணி ஓடியாராங்க. ரங்கசாமி ஓடிட்டாரு. ஓகே, மேலாளர் தப்பிச்சா போதும்னு ஓடிட்டாரு, ஏன்னா கொண்டுடுவான். இதெல்லாம் ஒரு வேடிக்கை என்னன்னா, ஆயுதப்படை காவலர் சிறிய வயது அழகுராஜான்றவர், அவர் வண்டி பக்கத்தில் இருந்தவர். ஆனால் இப்போ கதை என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டால், அவருக்கும் சிறிய காயம் ஏற்பட்டிருக்கு. காவல்துறையில் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுங்களேன், காயம் ஏற்பட்டிருக்குன்னு ஒரு வார்த்தையில் மட்டும் சொன்னாங்கன்னா அது பொய்யா தான் இருக்கும். அது பொய்யா தான் இருக்கும். இன்னும் நம்ம கண்ணில் பார்க்கல படுகொலை. அதாவது ஒரு சீருடையில் காவல் பணியில் தன்னுடைய பணிக்காக போய் ஒரு இடத்துல சண்டை, லாண்ட் ஆர்டர் இஷ்யூ நடக்குது, அங்கே போகிறாரு. அங்கே போய் அவங்களுக்கு சமரசம் பண்ண போனவர் இவரை அட்டாக் பண்ணுறான், ஒரு சைக்கோத்தனமானவன் அட்டாக் பண்ணுறான். அப்போ இவர் கூட போன ஒரு டிரைவரு அழகுராஜான்றவர் அப்படியே எஸ்கேப் ஆயிட்டார். அழகுராஜா வந்து காப்பாத்தாம ஓடிட்டாரு. உடனே என்ன பண்றாங்க, வண்டி எடுத்து கூட போலையா, அவரு ஓடிட்டாரா? இல்ல, இவர் அது வரைக்கும் வண்டியில உட்கார்ந்தவரு எஸ்ஐயா போயிருக்காரு, எஸ்ஐயா போயிருக்காரு, என்கொயரி போயிருக்காரு. டே சத்தம் வந்து இறங்கி கிட்ட போய் பார்க்கும்போது கொலை பண்ணிட்டு அடுத்து ஒருத்தரை கொலை பண்ணிட்டு அடுத்து தேடணும் என்ன ஆகும், ஐயோ அடுத்து நம்மளை கொண்டுருவானுட்டு அவங்க பயந்து ஓடுவாங்க. இப்படிதான் பயந்து ஓடி இருக்காங்க. அந்த ஏஆர் போலீஸ் பயந்து ஓடிட்டாரு. ஆமா. உடனே என்ன பண்ணியிருக்கான், அந்த பேட்ரோலை வந்து கண்ணாடி அடிச்சு நொறுக்கியிருக்கான்.
வண்டியை கண்ணாடி அடித்து நொறுக்கிட்டு அந்த வாக்கி டாக்கி மிஷின்ஸ் இருக்குல்ல வண்டியில் எப்பவுமே அதெல்லாம் அடித்து நொறுக்கியிருக்காங்க. இதெல்லாம் எப்படி பார்த்த மாதிரி சொல்கிறியா அப்படின்னு கேட்கணுன்னா, இதே குடிமங்கலம் காவல் நிலையத்தில் 7 பிரிவில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க. அதில் அரசு சொத்தை பொது சொத்தை சேதப்படுத்துதல். அப்போ பொது சொத்துனா என்னது? அரசு வாகனம், வாக்கி டாக்கி வாகனம். இது 7 பிரிவில் இவங்க பேரில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. உடனடியாக என்ன பண்ணுறானுங்க, இவன் வந்து கொலை செய்துட்டான், படுகொலை செய்துட்டு இவரை தேடி வந்தால் வண்டியெல்லாம் நொறுக்கிட்டான். இவங்க உடனே தப்புச்சா பொழிச்சான்னு போயிட்டு இவங்க போய் காவல் நிலைய தலைமை இடத்துக்கு இவங்க தகவல் தராங்க. தகவல் தந்த உடனே தான் காவல்துறை அனைவரும் வராங்க. இப்போது நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது பார்த்தா டிஜிபியே கூட ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அங்கே போயிருக்காரு. அந்த விசாரணை அந்த இடத்துக்கு போயிருக்காரு. காவல்துறை தலைவர் போறாருன்றது மத்தியானம் ஒரு தகவல் வந்துச்சு. காவல்துறை தலைவர் சங்கர் ஜிவால் அவர் வந்து அங்கே போறாருன்னு ஒரு தகவல் ஊடகத்தின் வாயிலாக வந்துச்சு. ஆனால் ஏடிஜிபி டேவிட்சன் தேவாசீர்வாதம் அங்கே களத்தில் போயிருந்தார் மதியம். ஆமாம், மதியம் போயிருந்தார். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கோவை டிஐஜி, ஐஜி இவங்கெல்லாம் வந்து அவருக்கு வந்து இறந்து போன காவல் உதவி ஆய்வாளர் சிறப்பு காவல் உதவி ஆய்வாளருக்கு காவல்துறை இறுதி மரியாதையை அவங்க செலுத்தியிருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்த தோட்டம் யாருடையது? ஏன்னா இந்த தோட்டத்தை பற்றி நம்ம பேசி ஆகணும்ல. இந்த தோட்டம் யாருதுன்னு கேட்டால் மடத்துக்குளம் அதிமுக எம்எல்ஏ மகேந்திரனோடது. அவர் வந்து ஏற்கனவே வந்து பொள்ளாச்சி நாடாளுமன்ற உறுப்பினராகவும் வந்திருக்கார். அவருடைய சொந்த ஊர் வந்து பொள்ளாச்சி தான். அவர் வந்து அவருடைய தோட்டம் இது, அவருடைய தோட்டம். இப்போது அவர் வந்து பேசிக்காகவே ஒரு வெல் செட்டில்டான ஒரு நல்ல பொருளாதாரத்தில் ஒரு நல்ல பெரிய நிலையில் இருக்க ஒரு, அதாவது ஒரு ரிப்போர்ட்டர்ஸ் கிட்ட கூட மற்றவங்க கிட்ட கூட அதிர்ந்து பேசக்கூடாத நபர். அதாவது ஒரு அதிகார பலம் இல்லாமல் என்னங்க இப்படி அப்படின்னு எல்லாருக்கிட்டையும் ஒரு யார் ஃபோன் பண்ணாலும் ஈஸியாக ஃபோனில் இப்போ கூட பேசக்கூடியவர், அப்போதும் பேசக்கூடியவர். கட்சி சார்ந்து அவர் அங்கே சில இடத்துல அவரை புறக்கணித்து வச்சுருந்தாலும் அவர் வந்து அங்கே எல்லாருக்கிட்டையும் ரொம்ப இதாக தான் படிக்கிறார். அவருடைய தோட்டம் தான் இது. இந்த சிக்கனூத்துன்னு இருக்க இடத்துல தோட்டம் அவர் தான், உடுமலை அங்கே பகுதியில் இருக்க அந்த தோட்டத்தில் இப்படி ஒரு சம்பவம் நடந்த உடனே என்ன பண்ணுறாங்க, அவர் வந்து தலைமறைவு ஆகிட்டார் அப்படின்லாம் ஒரு வதந்தியை கிளப்புனாங்க. அப்படி கிளம்பும் போதே அடுத்த செகண்ட் பார்த்திங்கன்னா அவர் வந்து இந்த சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர் பிணக்கூறு ஆய்வு போஸ்ட்மார்ட்டம் பண்ணுற இடத்துல போய் அவருடைய மகன்கிட்ட பேசிகிட்டு இருந்தார். அப்புறம் நேரடியாக ஊடகத்தை சந்திச்சு சொன்னார், எங்களுக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமான குடும்பம், நானும் அவரும் ஒரே ஒரு ஊர், ரொம்ப நல்ல குடும்பம், அந்த குடும்பத்தில் எல்லாருக்குமே எனக்கு தெரியும், அவங்க பையன் பிஇ இன்ஜினியரிங் முடிச்சிருக்காப்புல, அவங்க மகனுக்கு வந்து ஒரு காவல்துறை பணியில் இருக்கும்போதே இறந்துருக்காரு. அதாவது சம்பவம் நடந்தது என்னுடைய தோட்டத்தில். ஆமாம், அதை அவர் பகிரங்கமாக ஒத்துக்கிறாரு. இவங்களோட ஆதார் கார்டெலாம் என்கிட்ட இருந்துச்சு. ரெண்டாவது அந்த குழந்தை, இவங்க வீட்டு குழந்தை இந்த ஸ்கூலில் சேர்த்தாங்க, அந்த ஸ்கூலில் கூட அவங்க கொடுத்த டீட்டெயில்ஸ், அந்த குழந்தை ஸ்கூல் வரைக்கும் நான் காவல்துறை விசாரணைக்கு எல்லாத்துக்குமே நான் ஒத்துழைக்க தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு காவல்துறை வந்து முதல்ல 5 தனிப்படை போடுது, அப்புறம் இன்னொரு தனிப்படை போடுது. உடனே உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனை பண்ணுறாங்க. அதன் மூலிமா முதல்வர் உடனடியாக அதில் ஒரு குளறுபடி என்னென்னா, காலையில் வந்து செய்தி மக்கள் தொடர்பு துறையிலேருந்து ஒரு அறிக்கை வெளியாச்சு. முதல்வரோட முகநூல் பக்கத்திலே 30 லட்சம் ரூபாய் நன்கொடை, அதாவது நிதி உதவி, 30 லட்சம் ரூபாய் இறந்து போனவருக்கு அரசு சார்பில் நிதி உதவின்னு வந்துச்சு. சிறிது ஒரு அரை மணி நேரத்திற்கு பிறகு ஊடகங்களில் 30 லட்சம் வந்தோன்னா 1 கோடி ரூபாய் அப்படின்னு 1 கோடி ரூபாய் நிதி உதவின்னு வந்துச்சு. 57 வயது பணியில் இருக்கும் போதே இறந்திருக்க ஒரு காவலருக்கு தாராளமாக கொடுக்க வேண்டியது தான். உடனே குற்றவாளிகளை உடனடியாக கைது செய்யணும் அப்படின்னு முதல்வர் ஒரு உத்தரவு போட்டோன்னா மேலும் 2 தனிப்படைகள் தனியாக உருவாக்கப்பட்டிருக்கு. உடனே அங்கே தேடிக்கிட்டே இந்த நிலையில் இருக்கும்போது இப்போ நமக்கு வந்த தகவல், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த மூர்த்தி, அவருடைய மகன் தங்கப்பாண்டியன், அவருடைய 2வது மகன் மணிகண்டன், இவர்கள் 3மே இவங்களோட பூர்வீகம் திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்க வேடச்சந்தூர் பகுதியில் இருக்க பக்கத்தில் இருக்க மாரம்பாடிக்கு, அந்த பெரிய ஊருன்னு பார்த்தா மாரம்பாடி, அந்த மாரம்பாடி பக்கத்தில் இருக்க நாயக்கனூர் இவங்க ஊர். இவர்கள் வந்து மணிகண்டன் மீது 4 வழக்குகள் இருக்குது, குற்ற வழக்குகள் இருக்குது. கொலை முயற்சி போன்ற வழக்குகள், அடிதடி, கொலை முயற்சி, பணம் கேட்டு மிரட்டல், சண்டை, சைக்கோத்தரமாக சண்டை போட்டது இது.
அதே இவரோட அண்ணன் தங்கப்பாண்டியன் மீது 4 குற்ற வழக்குகள் இருக்கு. ஓகே. இவருடைய தந்தை மூர்த்தி மீது 2 வழக்குகள் இருக்கு. என்ன சார், குடும்பமே அக்யூஸ் குடும்பமா? இதை நம்ம தான் முதல் சொல்றோம். ஓகே. 2018 காலகட்டத்தில் இதே மணிகண்டன் இதே தந்தையை ஏற்கனவே வெட்டியிருக்கார். ஓ. அப்ப தந்தை கொடுத்த புகார் ஒண்ணு அங்க இருக்கு. அதன் பிறகு மற்றவர்கள் எல்லாம் சைக்கோத்தனமா போய் ரோட்ல போறவனை அடிக்கிறது, பணம் கேட்டு மிரட்டுறது, இந்த மாதிரி பண்றது. இவருக்கு பேர்ல 4 வழக்கு, 2 வழக்கு இருக்கு. 2018ஆம் ஆண்டு காலகட்டத்திலே இவர் அங்கிருந்து இதுக்கு மேல அங்க இருக்கக்கூடாதுன்ட்டு அங்கிருந்து வந்துட்டாங்க. வழக்குகள்ல முறையா இவர் ஆஜராகிறதே கிடையாது. ஓகே. ஒரு வழக்கு தான் அப்பாவும் பிள்ளையும் போட்ட வழக்கா இருக்கும். இவன் பேர்ல 4 வழக்கு, அப்பாவை 4 வழக்கு கொடுத்துருப்பாரு. இந்த வழக்கே இவங்க பேர்ல இருக்கு. ஆனா இவனுங்க பெரிய கூலிப்படையோ ஒரு பெரிய கேங்ஸ்டர் கிட்ட இருக்கவனுங்களோ கிடையாது. இவனுங்க அடிதடி சந்தர்ப்பம் கிடைச்சா எதை வேணாலும் பண்ணக்கூடியவனுங்க. இவங்க வந்து எந்த வழக்குலையுமே இது வரைக்கும் இவங்க ஆஜராகல. 2018க்கு பிறகு அங்கேருந்து இவங்க வந்துட்டாங்க. இப்போ பொதுவாக ஒரு விஷயத்துக்கு நேரடியாக வந்தோன்னா, இந்த பக்கம் அதாவது திருப்பூர் மாவட்டங்களில் வேலைக்கு ஆட்கள் பஞ்சம். ஆமாம், வேலைக்கு ஆட்கள் பஞ்சம். நீங்கள் வேலைக்கு வந்தீங்களா? எந்த ஊருப்பா? திண்டுக்கல். வயசான ஒரு குடும்பம், நல்ல குடும்பம். அப்படியே அப்பா பார்த்தான், ஆதார் கார்டு இருக்கா? சரி, இங்கே வாங்க, இங்கே இந்த ரூமில் தங்கிங்க. தோட்ட வேலை தெரியுமா? தண்ணி பாய்ச்ச தெரியுமா? மாமரத்தை பார்க்க தெரியுமா? வேலையை அடைக்க தெரியுமா? தென்னை மரத்தை பார்க்க தெரியுமா? இந்த வேலையை கொடுத்து சரி குடும்பத்துக்கு வீட்டுக்கு வீடும் கிடச்சிச்சு, வேலைக்கு வேலையும் கிடச்சிச்சு. ஒரு இடத்துல வேலை கிடச்சி வாடகை கொடுக்கறதுக்கு பொண்டாட்டி புருஷன் எல்லாம் வேலை செய்யும்போது வீடும் கிடச்சிது. 25,000 30,000 கிடைச்சா சாப்பாடும் போய் ஒரு 15,000 கொடுத்தாவே எல்லாமே கிராமத்தில் பெரும்பாலும் கிடச்சிடும். இந்த மாதிரி ஆட்கள் பஞ்சம்ன்றனால இவங்க சிறிது காலத்திற்கு முன்னாடி தான் மகேந்திரன் தோட்டத்தில் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி தான் வேலைக்கு சேர்ந்துருக்காங்க. அவர் ஆதார் கார்டு எல்லாம் வாங்கி வச்சிருக்காரு. ஏங்க இப்போ அவர் வந்து ஒரு சட்டமன்ற உறுப்பினர். ஆமா ஆமா. அவர் தோட்டத்தில் ஆள் வராங்க, அவர் பார்க்கணுன்ற நிலை அவரு கிடையாது. அவர் ஒரு மேனேஜர் வச்சிருக்காரு. ஓகே. அப்போ இவங்களை யார் ரெக்கமெண்ட் பண்றா? இதுக்கு முன்னாடி ஒருத்தர் வேலை செய்தார், அவர் ரெஃபர் பண்ணாராம். சரி, இதுக்கு முன்னாடி ஒருத்தர் தோட்ட வேலை பார்த்துருக்காரு, அவர் தான் இவரை ரெஃபர் பண்ணியிருக்காரு. உடனே என்ன பண்ணுறாங்க, இவர் வந்தவுடனே வாப்பா குழந்தை இந்த ஸ்கூலில் சேர்த்து உன்னையா படிக்கணும், இந்த ஸ்கூலில் தான் படிக்குது. நான் சொல்லி விட்றேன் போங்க. சின்ன குழந்தை ஸ்கூலில் படிக்குதா? இது யார் உங்கள் மருமகளா மகளா? நீங்கள் பொண்டாட்டி புருஷன் நீங்கள் 2 பேருமா? உனக்கு என்ன மகன்? சின்ன மகன். என் சின்ன மகன் அங்கே வேலை பார்க்குறான். அவ்வளோதான். ஆதார் கார்டை கொடுங்க. ஆதார் கார்டை வாங்கி வச்சு அந்த ஆதார் கார்டை வந்து பழைய அட்ரஸா புது அட்ரஸா இது இந்த டீப்பாக வந்து ஒரு பர்சனலாக அவங்கள பற்றி டிடெக்டிவ் வச்சு செக் பண்ணி ஒரு தோட்டத்துக்கு வேலைக்கு எடுக்க மாட்டாங்க யாரும். இன்னைக்கு வேலைக்கு தோட்டத்துக்கு ஆள் கிடைக்கல. ஒரு வாரம் வேலை பார்த்தோன்னா என்ன பண்ணுவாங்க, ஐயா அடுத்த மாதம் சம்பளத்தில் பிடிச்சிங்க. எதுவுமே இல்லாமல் வரவங்க எங்களுக்கு ஒரு 25,000 கொடுங்க, பாத்திரம் பொண்ணெல்லாம் வாங்கணும் அப்படின்னா உடனே 50,000 ரூபாய் கொடுத்துட்டு மாதம் 5,000 பிடிச்சிக்கிறேன். நல்லவங்களா இருக்காங்களே. இதை வந்து கண்ணை மூடிட்டு செய்கிறவங்களா இருக்காங்க. இந்த போன்ற பொண்ணுங்கும்போது தான் இவங்க இப்போ தான் இங்கே வந்திருக்காங்க. தங்கப்பாண்டியன், மூர்த்தி இதெல்லாம். பட் மணிகண்டன் வேற இடத்துல வந்திருக்கான். அவன் நேற்று வந்திருக்கான். அவன் வந்தவனை தான் 5ஆம் தேதி வந்தவனை தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஏற்கனவே அவங்க அப்பாவை அவங்க ஊர்லேயே அவன் வெட்டி இருக்கான். அவங்க அப்பா ஏற்கனவே வெட்டு வாங்கியிருக்காரு. என்ன காரணத்திற்காக ஒரு தந்தையை வந்து மகன்கள் வெட்டுறாங்க? ஒரு பல கோடி ரூபாய் சொத்து அப்பா வச்சு அதை வந்து இவனுக்கு தரலைன்னா அந்த கோடீஸ்வரர் அப்பாவை கொலை பண்ணுறாரு. பலலாம் நடந்திருக்கு பல மாநிலங்கள்ல. ஆனால் இங்கே அவரே தோட்ட வேலை பார்க்குறாரு. அப்போது இவர்கள் எல்லாருமே ஒரு குற்றப்பின்னணியில் இருக்கவங்க. இந்த நிலையில் தனிப்படை தேடும்போது நம்ம பேசிகிட்டு இருக்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி வந்த தகவல் என்னென்னா, மூர்த்தியும் அவருடைய மகன் பெரிய மகன் தங்கப்பாண்டியும் காவல்துறை கைது செய்ததாகவும், அது திருப்பூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்துக்கு பக்கத்திலே கைது செய்ததாகவும் ஒரு தகவல் இருக்குது. கைது செய்துட்டாங்க. நேராக வந்து எங்களுக்கு வழி இல்லைங்க சரண்டர் ஆயிடுறோன்னு சொல்லிட்டு கைது. இவங்களுக்கு சரண்டர் ஆகிறாங்களா, இல்லை வந்து காவல்துறை ஃபேமிலியெலாம் இங்கே இருக்கும்போது அவங்க எங்கேயும் ஓட முடியாது இதுக்கு மேலே அப்படின்ட்டு சரண்டர் வந்துட்டு கூப்பிட்டு சரண்டர் ஆகினா அவங்கள கைது செய்யப்பட்டாங்க. இதில் மணிகண்டன் தலைமறைவு. கொலை செய்த மணிகண்டன் தலைமறைவு. அப்போது க்ளீனாக தெரியுது மணிகண்டன் தான் SSI கொலையில் வந்து மணிகண்டன் பகிரங்க A1ன்றது தெளிவாக தெரியுது. அப்போது மணிகண்டன் வந்து தலைமறைவு ஆகிட்டார். நைட்டே இவங்க கூட தலைமறைவு. இப்போ காவல்துறை விசாரணை செய்து கொண்டிருக்கு. அப்போது அந்த சம்பவத்தை பார்த்த 2 பெண்மணிகள் அங்கே இருந்திருக்காங்க. அந்த பெண்மணிகள்கிட்ட காலையிலேயே விசாரணை செய்திருக்காங்க.
காலையிலே விசாரணை செய்திருக்காங்க. பகுதியில் இருந்தவங்க கிட்ட விசாரிக்காங்க. அப்புறம் அந்த அழகுராஜாவை கூப்பிட்டு என்ன நடந்துச்சுன்னு ஆயுதப்படை காவலரை விசாரிச்சிருக்காங்க. இந்த மேனேஜர் ரங்கசாமி விசாரிச்சிருக்காங்க. இந்த தோட்டத்தின் உரிமையாளர் வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்தாலும் அவரும் விசாரணை பண்ணி அவர்கிட்ட இருக்க ஆவணங்களையும் அவரும் கொடுத்து அவர் ஒத்துழைக்கிறேன்னு சொல்லியிருக்காரு. இதில் ஒரு விஷயம் என்னன்னா, இவங்க காலையில் தான் இது ஒரு பெரிய இஷ்யூவாக வந்து அங்கேருந்து நீங்கள் ஒரு 10 கிலோமீட்டர் 1 மணி நேரம் பயணம் செய்தீங்கன்னா மூணார் அந்த பக்கம் அப்படியே கேரளாவுக்கு போயிடலாம். இப்போது ஸ்டேட் அலர்ட்னு ஒன்று இருக்கும். ஸ்டேட் அலர்ட்னா அந்த செக் போஸ்ட்டில் யாரும் விடாதீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பக்கம் போக மாட்டான். பட் அந்த பக்கம் கேரளா போயிட்டான்னா இவங்களை பிடிக்கிறது கஷ்டம். இப்போ மணிகண்டன் வந்து பல பேர் என்ன சொல்கிறாங்க, அங்கே இருக்கவங்க கிட்ட விசாரிச்சா அவன் வந்து ஒரு சைக்கோத்தனமானவன், அவன் வந்து தான் இப்படி பண்ணியிருக்கான், ஏற்கனவே குற்றப்பின்னணி உள்ளவன், அவங்க ஊருக்கு என்னென்ன அவங்க ஊருக்குலாம் ஆள் போயிருக்கும், அவன் எந்தெந்த இடத்துல வேலை பார்த்தான், எங்கெங்கே இருந்தான், இது எல்லாத்தையும் ட்ரேஸ் அவுட் பண்ணும்போது இவங்க எல்லாருமே நாடோடிகள் மாதிரி ஒவ்வொரு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திண்டுக்கல்லேருந்து தானே பிரச்சனையில் இங்கே வந்திருக்காங்க, வேறு இடத்துல இருந்து தானே இங்கே ஒரு 2 மாதம் முன்னாடி இங்கே வந்திருக்காங்க. அப்போது இந்த எஸ்எஸ்ஐ கொலை வந்து ஒரு அப்பாவி ஒரு காவலர், ஒரு காவல் உதவி ஆய்வாளர் தன்னுடைய பணியில் குடும்ப பிரச்சனைகளை போய் சம்பந்தம் இல்லாமல் ஒரு பணியில் இருக்கும்போது அவரை படுகொலை செய்யப்பட்டது வந்து ஒரு காவல்துறையில் இருக்க ஒரு சீருடையில் இருக்கிற வந்து காவல்துறையில் இருந்த கொலை பண்ணுறது சம்பவம் நடந்திருக்கு. ஆன் டியூட்டி விசாரணைக்கு போன அதிகாரியை தொடர்பே இல்லாமல் அவரை கொலை பண்ணியிருக்காங்கன்னா அவங்க நிச்சயமாக கடுமையான தண்டனைக்கு உட்பட வேண்டியவங்க. காவல்துறை வந்து இது வந்து ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிடுச்சு. உறுதியாக மணிகண்டனை எங்கே போனாலும் சோலவாக தூக்கிட்டு வந்துடுவாங்க. அப்போது அந்த தோட்டத்தின் உரிமையாளர் சட்டமன்ற உறுப்பினர் மகேந்திரன் கூட என்ன சொன்னார், அவருடைய ஒரு சிறப்பு உதவி ஆய்வாளரோட மகனுக்கு வந்து ஒரு அரசு வேலை தரணும், உடனே தரணும் அப்படிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தார். குற்றவாளியை இன்னும் முக்கிய குற்றவாளி இன்னும் கைது செய்யப்படலை. அதுக்குள்ளே காவல்துறை பெரிய உயர் அதிகாரிகள் எல்லாருமே ஒரு 30 ஆண்டுகள் 35 ஆண்டுகள் பணிபுரிந்தவர், இன்னும் 2-3 ஆண்டுகளில் ரிட்டையர்ட் ஓய்வு பெற வேண்டியவர் அந்த பகுதியில் ஒரு நல்ல பேர் எடுத்திருக்காரு. நல்லபடியாக ரிட்டையர்ட் ஆகணும்னு எல்லாருக்கிட்டையும் நல்லா தான் பேசியிருக்காரு. ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கவர் அவர் வயசில் இருக்க இன்னொருத்தர் தாக்கப்பட்டோன்னே அங்கே எப்படி போய் அந்த மகன்களை எப்படி தன்னுடைய மகன் மாதிரி எப்படி கண்டித்து எச்சரிச்சிருப்பார். அதாவது இவரையே வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக இது வந்து ஒரு தப்பான முன்னுதாரணமாக ஆயிரும். அதனால் மணிகண்டன் போன்ற நபர்கள் உடனே கைது செய்யப்படுவாங்க. இது தனிநபர் பிரச்சனை. இது வந்து சட்டம் ஒழுங்கு ஆளுங்கட்சி முதல்வர் வரைக்கும் இந்த பிரச்சனையை கொண்டு வந்து விட்டுருக்குன்னா இந்த மாதிரி ஒரு சைக்கோத்தனமான ஒரு மது போதைக்கு ஆளான ஒரு நபர் வந்து இந்த அளவுக்கு கொண்டு வந்து விட்டுருக்காரு. எப்படியும் மணிகண்டன் ஓரிரு தினங்களில் கைது செய்யப்பட்டுருவார். அது இன்றோ நாளையோ கைது செய்யப்படுவார். ஓகே சார், எனக்கு வந்து ஒரு நல்லா ஞாபகம் இருக்குது. இந்த நைட்டு இந்த ரோந்து பணிக்கு போகிறவங்க வந்து வெப்பன்ஸ் எடுத்துகிட்டு போகணும், துப்பாக்கி எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிற சர்க்குலர் வந்து டிஜிபியை வந்து விட்டார்னு நினைக்கிறேன். ஆம்ஸ்ட்ராங் கொலைக்கு பிறகு நினைக்கிறேன், இல்லை காக்கத்தோப்பு பாலாஜி என்கவுண்டருக்கு பிறகு இப்பேற்பட்ட சர்க்குலர் வந்து டிஜிபி அவர்களே விட்டார். அப்படி இருக்கக்கூடிய சூழலில் வெப்பன்ஸோட போயிருந்தா இந்நேரம் வந்து எஸ்எஸ்ஐ சண்முகவேல் சார் வந்து உயிரோடு இருந்திருப்பாரே சார். ஏன் வந்து ஆமாம், அது நம்ம அவர் இறந்து போனோடனே இப்படி பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நம்ம கருத்து சொல்கிறோம். ஆமாம். ரெண்டாவது வந்து அது இவ்வளோ நாள் 30 ஆண்டுகள் அவர் வந்து அந்த பகுதியிலே லோக்கல்லே இருந்தவர் எல்லாருக்கும் அவரை தெரியும். நைட்டு போய் டியூட்டி அவருக்கு கேஷுவலாக வந்து சந்தோஷமாக டியூட்டி பார்த்துட்டு நைட்டு போய் ஒரு காஃபி சாப்பிட்டு நைட்டு இருந்துட்டு காலைல வந்து ஜிடி புக்கில் என்ட்ரி போட்டுட்டு அவர் ரோல் கால் முடிச்சுட்டு அவர் கிளம்புற ஒரு சகஜமான ரொட்டீன் லைஃப்பில் ஒரு பிஸ்டல் அதை எடுத்து வச்சிட்டோம்னா அது ஒரு பெரிய பேர்டன் ஆகிடும். அதை கணக்கு கொடுக்கணும், அதை டெய்லி புக்கில் என்ட்ரி போடணும், அதை திரும்ப கொண்டு போய் அவங்கக்கிட்ட காட்டணும், திரும்ப அது இருக்கா லைவில் இருக்கான்னு பார்க்கணும், அது எங்கேயாவது வச்சிட்டோமான்னு தெரியணும். தன்னுடைய சிறுநீர் உடல் உபாதை கொளிக்கும் போது எங்கே போனாலும் அது ஒரு கவர்மெண்ட் முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அது ஒரு பெருசாக இந்த பகுதியில் அதாவது பெரிய அதிகாரிகள் ஏதோ விங்கில் இருப்பாங்க, அவங்களுக்கெல்லாம் அதிரடிப்படை வேன் பின்னாலே போகாது. ஆனால் ஒரு மாவட்டத்துக்கு எஸ்பியாக போட்டுருவாங்க, இல்லை கமிஷனராக போட்டுருவாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு பெட்டாலியன் இருக்கும். இந்த மாதிரி ஸ்பெஷல் டீம் இருக்கும். ஆமாம், இந்த மாதிரி ரெகுலர் ரவுண்ட்ஸ் போகிற ஒரு எஸ்எஸ்ஐ இவருக்கு எதுக்கு? அது சென்சிட்டிவான இடமா இருந்தால் இன்னைக்கு கன் எடுத்துகிட்டு போகலான்னு. அதுவும் பழக்கப்பட்ட இடம்,
பழக்கப்பட்ட தோட்டத்தில் ஒரு காமனாக ஒரு குடும்ப தகராறு இருக்குது. அங்கன்னா ஒரு சமூக பிரச்சனை கிடையாது. அங்கே வேற எதுவும் கொள்ளை சம்பவமோ இல்லை ரவுடிகள் இதுவோ இருக்கோ, ஏற்கனவே திரட்டோ அப்படிலாம் கிடையாது, எதுவுமே இல்லையே. இது வந்து அதாவது அவர்களோட இதுக்கு வந்து ஒரு காவல், அதாவது அவர் சைக்கோத்தனமாக கொலை பண்ணிட்டாரு. நிச்சயமாக இதுக்கு பின்னணி வந்து குற்றவாளியை கைது செய்யப்பட்டவன்னு தான் தெரியும். ஓகே, என்ன அப்படின்றது. முக்கிய குற்றவாளி இருக்கார்ல, அவர் கைது செய்யப்படணும். குற்றம் சாட்டப்பட்ட 2 பேரும் கூட, ஏன்டா இவர்கள் ஏன் தலைமறைவானார்கள் கேள்வி இருக்கு. ஓகே, அதாவது அவர் தான் கொலை பண்ணார், இவர் ஏன் தலைமறைவானார்கள் அப்படின்ற கேள்வி எல்லாருக்கும் எழும். பயத்தில், நாங்கள் பயத்தில் ஓடிட்டோம்னா இப்போ அவங்க சொல்லியிருப்பாங்க. இப்போ தடையியல் துறை வந்து அந்த அது எல்லா ரெக்கார்டும் எடுத்துருக்கோம். இவங்களும் கூட சேர்ந்தாங்களா என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கும். 2வது, எல்லாருக்கிட்டையும் அங்கே கூட அருகில் தூரத்தில் இருந்து மறைஞ்சிருந்து பார்த்த பெண்கள்கிட்டலாம் விசாரணை செய்திருக்காங்க. மணிகண்டனை கைது செய்திருவாங்க. ஓகே ஓகே சார், ரொம்ப நன்றி சார். அதாவது தமிழ்நாட்டையே உழுக்கின இந்த தோட்டத்தில் நடந்த எஸ்எஸ்ஐ படுகொலையை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. குறிப்பாக கொலை செய்த இந்த மணிகண்டன் அப்ஸ்காண்ட் ஆகியிருக்காரு. அவர் விரைவில் வந்து தமிழக காவல்துறை பிடிப்பாங்கன்னு சொல்லியிருக்கீங்க. யூனிஃபார்ம்லேயே ஒரு போலீஸ்க்கு வந்து இப்போ ஏற்பட்ட ஒரு கொடுமையான நிகழ்வு நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் வந்து போலீஸ்க்கே பாதுகாப்பு இல்லையா அப்படிங்கிற இதில் வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. இந்த கொலை சம்பவத்தை பற்றி ரொம்ப விரிவாக பேசியிருக்கீங்க. நேரில் நேரம் கொடுத்து பேசியமைக்கு நன்றி மல் சார். மிக்க நன்றி.